நாம் பொதுவாக உடல் செயல்படும் முறையை விளக்குவதன் மூலம் தொடங்குவோம். ஸ்பைனல் கார்டு எனப்படும் தண்டுவடம் பின்புறத்தில் அமைந்துள்ளது. அது வெர்டிபிரல் காலம் எனப்படும் எலும்புக்கூடால் சூழப்பட்டுள்ளது. தண்டுவடம் நீண்ட மெல்லிய குழாய் அமைப்பாகும். இது நரம்பு திசுக்களால் ஆனது. இது மூளையில் பின்புறத்தில் இருந்து கீழ் முனை வரை நீண்டுள்ளது. ஸ்பைனல் கார்டின் முதன்மை செயல்பாடு மூளையில் இருந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் உடலின் இந்த பகுதிகளிலிருந்து மூளைக்கும் சமிஞ்ஞைகளை அனுப்புவதாகும். இதயத்திற்கு உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் இரத்தத்தை அனுப்புவதற்கும் மற்றும் பெறுவதற்கும் 2 வகையான இரத்த நாளங்கள் காரணமாகின்றன. இதயத்திலிருந்து செல்லும் இரத்தம் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஆக்சிஜனை அளிக்கிறது. ஆக்சிஜன் வாழ்க்கைக்கு அவசியமானதாகும். இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த நாளங்கள் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளன. இந்த இரத்த நாளங்கள் ஆர்டரிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இரத்தத்திலிருந்து வரும் ஆக்சிஜனை உடலின் வெவ்வேறு பாகங்கள் பயன்படுத்திய பிறகு அந்த இரத்தம் இதயத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. அது நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த நாளங்கள் வெயின்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்பைனின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தம் ஆர்டரிஸ்களால் வழங்கப்படுகின்றன மற்றும் வெயின்ஸ்களால் மீண்டும் கொண்டு செல்லப்படுகின்றன. ஸ்பைனல் கார்டின் வெளிப்புற உறைகளுக்கு வழங்கும் ஆர்டரிஸ் டியூரல் ஆர்டரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பைனல் கார்டில் இருந்து வெளியேறும் வெயின்ஸ் ஸ்பைனல் வெயின்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக சிவப்பு ஆர்டரிஸ் மற்றும் நீல வெயின்ஸ் ஒன்றிணைவதில்லை என்பதை அறிந்து கொள்வது அவசியம். இப்போது நோயாளி எதிர்கொள்ளும் பிரச்சனையை விளக்குவோம். சில நேரங்களில் அறியப்படாத காரணங்களுக்காக முதுகெலும்பின் வெளிப்புற உறைகளின் சிவப்பு ஆர்டரிஸ் அதன் நீல வெயின்ஸ்களுடன் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன. இது சாதாரணமானது அல்ல. இந்த நோய் மருத்துவ மொழியில் ஸ்பைனல் டியூரல் ஆர்டீரியோவீனஸ் ஃபிஸ்டுலா அல்லது ஸ்பைனல் DAVF என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆர்டரிஸில் இருந்து வரும் இரத்த ஓட்டம் இயல்பை விட அதிகமானதாக இருக்கும் மற்றும் அதிக அழுத்தத்தில் இருக்கும். இதன் விளைவாக இது ஒரு சாதாரண சூழ்நிலையைப் போல வெயின்ஸ்களின் வழியாக பாய முடியாது. இது இரத்த நாளங்களின் அமைப்பில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக ஸ்பைனல் கார்டில் மாற்றங்கள் ஏற்பட்டு நோயாளிக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் நோயாளி பின்வரும் அறிகுறிகளை அனுபவிக்கலாம். 1 அல்லது 2 கால்களிலும் அதிகரிக்கும் பலவீனம், உணர்வில் சிக்கல்கள், சிறுநீர் அல்லது மலம் கழிப்பதில் சிக்கல்கள். நோயை சரிபார்க்க 2 வகையான டெஸ்ட் செய்யப்படுகின்றன. ஸ்பைனல் DAVF இருப்பதை குறிக்கும் அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க ஒரு MRI ஸ்கேன் தேவை. இருப்பினும் ஏஞ்சியோகிராம் டெஸ்ட் முதுகெலும்பின் நிலையை மதிப்பிடுவதற்கும் ஸ்பைனல் DAVF ஐ ஏற்படுத்தும் சரியான ஆர்டரியை அடையாளம் காண்பதற்கும் அவசியமானது. ஏஞ்சியோகிராம் டெஸ்டில் ஒரு ஊசி பொதுவாக வலது காலில் ஆர்டரிக்குள் செருகப்படுகிறது. இதன் மூலம் எந்த ஆர்டரி ஸ்பைனல் DAVF-க்கு உணவளிக்கிறது என்பதை அடையாளம் காண உடலில் உள்ள ஆர்டரிஸில் ஒரு கத்தீட்டர் டியூப் அனுப்பப்படுகிறது. கான்ட்ராஸ்ட் எனப்படும் ஒரு திரவ பொருள் பின்னர் கத்தீட்டர் டியூப் வழியாக முதுகெலும்பின் ஆர்டரிஸ்களில் செலுத்தப்படுகிறது. இந்த ஏஞ்சியோகிராம் டெஸ்ட் ஆனது முதுகெலும்பில் உள்ள இரத்த நாளங்களை பார்க்க உதவுகிறது. பின்னர் படங்கள் DSA அறைக்குள் திரையில் எடுக்கப்படுகின்றன. இந்த படங்கள் நிலைமையின் விவரங்களை காட்டுகின்றன.
இப்போது இங்கு கிடைக்கும் சிகிச்சை முறைகளை விளக்குவோம். ஸ்பைனல் டிஏவிஎஃப் எம்போலைசேஷன் அல்லது சர்ஜரி மூலம் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். எங்கள் துறையில் நாங்கள் செய்யும் சிகிச்சை நரம்புகளுக்குள் நடக்கிறது. இத்தகைய சிகிச்சையை எம்போலைசேஷன் என்று அழைக்கிறோம். இதற்காக நாங்கள் நோயாளியின் முதுகெலும்பை திறப்பதில்லை. எம்போலைசேஷன் ஒரு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை நிறுத்த ஒரு கத்தீட்டர் டியூப் வழியாக மருந்து அல்லது செயற்கை பொருளை இரத்த நாளத்தில் செலுத்துகிறது. இந்த சிகிச்சை ஏஞ்சியோகிராம் டெஸ்டை போலவே செய்யப்படுகிறது. முதுகெலும்பு வரை ஆர்டரிஸ் வழியாக இன்னொரு கத்தீட்டர் டியூப் வைப்போம். கத்தீட்டர் டியூப் ஸ்பைனல் டிஏவிஎஃப் அடைந்ததும் அதை மூடுவதற்கு ஒரு மருந்தை செலுத்துவோம். இந்த செயல்முறை ஒரு முறை செய்யப்படுகிறது மற்றும் ஸ்பைனல் டிஏவிஎஃப் முழுமையாக மூடிவிடும். இந்த செயல்முறை நோயாளிக்கு மேலும் வரும் சிக்கல்களை தடுக்கும். இருப்பினும் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்படாமல் போகலாம். சில நேரங்களில் தொடர்ச்சியான மற்றும் வழக்கமான பிசியோதெரபி மூலம் அவை முழுமையாக குணமடையக்கூடும். ஆனால் இது நோயாளிக்கு நோயாளி மாறுபடும். இந்த சிகிச்சையில் சில அபாயங்கள் உள்ளன. ஆர்டரி துளை செய்யப்பட்ட காலில் ஒரு சிறிய உறைவு உருவாகலாம். கத்தீட்டர் டியூப் செருகப்படும் போது எந்த ஆர்டரியிலும் காயம் ஏற்படலாம். சில நேரங்களில் செயல்முறையின் போது பயன்படுத்தப்படும் மருந்து அல்லது பொருள் தவறான ஆர்டரியுள் சென்று நோயாளியின் உடலில் புதிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். நோயாளியின் நிலை மற்றும் அதற்கான சிகிச்சையை புரிந்து கொள்ள இந்த விளக்கக்காட்சி உங்களுக்கு உதவியது என்று நாங்கள் நம்புகிறோம்.